சொந்தமா ஒரு 69-70 லட்ச ரூபா கிட்டத்தட்ட செலவு பண்ணி நாளைய தீர்ப்புன்னு படம் எடுத்தேன். சரியாக போகலை. அவரை நம்ம எப்படியோ ப்ரமோட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணப்போ, சரி ஒரு பெரிய நடிகரோடு நடிக்க வைப்போமே அப்படின்னு பிளான் பண்ணேன். ஆனால் எந்த பெரிய நடிகரும் ஒத்துக்கல. சொந்தமா என் மனைவி சொன்னாங்க, ஏங்க நீங்கள் விஜயகாந்த்கிட்ட கேட்கல அப்படின்னு. உங்களோட விஜய் நடித்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பண்ணுவோம் சார். திங்க் பண்ணவே இல்லை. பண்ணுவோம் சார். விஜய்க்காக தானே சார். சொந்தமா சாலிகிராமத்தில் ஒரு வீடெல்லாம் விற்று தான் படம் எடுத்தார். அந்த வீடை மீட்டாங்க, அது வேறு விஷயம். ஆனால் அன்னைக்கு சூழ்நிலை அவர் விற்று தம்ம பையனை வரணுங்கிறதுக்காக முழு முயற்சியாக அவர் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு. சொந்தமா விஜய் ஃபேன் சொல்லிட்டாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு வேணா எவ்வளோ டிக்கெட் வேணா கொடுத்து பார்த்துருவோம். ஆனால் ஃபேமிலியாக கூட்டின்னு வரும்போது இப்போ விஜய் படம்னா ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வருவாங்க. அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாருமே வர படம். அந்த மாதிரி படத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி விதிச்சிங்கன்னா அப்போ ஒரு படத்துக்கு 2000 ரூபா 3000 ரூபான்னு ஒரு 4 பேரை கூட்டின்னு வர செலவு பண்ணால் அப்போ எங்கே போய் இது பண்ணுறது? சொந்தமா உழைச்சி சம்பாதிச்ச எனக்கு